காவேரி பிஸ்னஸ் பார்த்துக்கிட்டு இருக்க வருங்கால கோடீஸ்வரர்கள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். நாளைக்கு Hyundai IPO வெற்றிகரமாக வரப்போகுது. ஸோ Hyundai IPOவில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் கவனிக்க வேண்டிய பல விஷயங்கள் இருக்குது. முக்கியமாக Hyundai IPOடைய மறுபக்கம் என்ன அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க இந்த வீடியோவில். அதுக்காக தான் குரி ஜாயின் பண்ணுறார். லெட்ஸ் வெல்கம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சாட்டர்டே வந்து நம்ம ரிசர்ச் அனலிஸ்ட் சரவணன் கூட ஒரு வெபினார் நடந்துச்சு. அதாவது ஸ்டாக் மார்க்கெட் பேசிக்ஸ் டெக்னிக்கல் அனலைஸ் எப்படி பண்ணோம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கிளியராக ரொம்ப சூப்பராக சொல்லிக் கொடுத்தாரு. பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு. நிறைய விஷயங்கள் அதை சொல்லிக் கொடுத்தாரு. இதே மாதிரி வந்து தொடர்ச்சியாக நிறைய கிளாஸஸ் எல்லாம் நீங்கள் வந்து அக்சஸ் பண்ணோம் அப்படின்னா cauverybusiness.in வெப்சைட்டை வந்து பார்த்துக்கிட்டே இருங்க. அண்ட் இந்த வாரம் வந்து அவர் இன்னொரு பிளான் வச்சுருக்கார். அதாவது எல்லாரு கூடயுமே வந்து ஒரு இன்ட்ராக்ஷன் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கார். அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் நாங்கள் கொடுக்குறோம். யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்களோ நீங்கள் எல்லாமே பேசிக்காக ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து கற்றுக்கிற மாதிரியான ஒரு செஷன் இருக்க போகுது. இது இல்லாமல் உங்களுக்கு வந்து 1-on-1 செஷன் வேணும். உங்கள் போர்ட்ஃபோலியோவில் ஒரு 30-40 ஸ்டாக் வச்சுருக்கீங்க, இல்லை வந்து ஒரு 100க்கு மேற்பட்ட ஸ்டாக் வச்சுருக்கீங்க, அதை ஹோல்ட் பண்ணணுமா, விற்கணுமா, இல்லை ஃபர்தராக அக்யூமுலேட் பண்ணணுமா அப்படின்னு பல விஷயங்களை வந்து நீங்கள் டிசைட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் அவருடைய கைடன்ஸை எடுத்துக்கலாம். இந்த வாரம் குருஜியோட வெபினாரில் என்ன விஷயங்கள் பேசினா, என்ன டாப்பிக்கில் பேசினா நல்லாயிருக்கும்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கேற்றபடி அவர் இந்த வீக்கில் பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணுவார். ப்ளஸ் வேறு எக்ஸ்பர்ட் யாரையாவது கூட்டிகிட்டு வந்து உங்களுக்கு சில விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணால் நல்லாயிருக்கும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா, இப்போ வந்து நம்ம பிரணேஷ் வந்தார் இல்லையா மியூச்சுவல் ஃபண்டுக்கு, அந்த மாதிரி வேறு எக்ஸ்பர்ட்ஸ் வந்தால் நல்லாயிருக்கும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கூடிய சீக்கிரம் வந்து அதையும் நாங்கள் நிறைவேற்றுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். மறுபக்கம் அப்படின்னு சொன்னோன்னே உண்மையிலே இருக்குங்க. அதாவது Hyundai கம்பெனி பற்றி நம்ம பார்க்கும்பொழுது சில மர்மமான விஷயங்கள்லாம் தெரிய வந்திருக்கு. அது என்னங்கிறத குறித்து கண்டுபிடிச்சிருக்கார். அதனால் இதை வந்து பேசி ஆகணும் அப்படிங்கிற முடிவுக்கு இன்றைக்கி வந்திருக்கார். அது மட்டும் இல்லாமல் விப்ரோ கம்பெனி போனஸ் கொடுக்க போகணும்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ போனஸ் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து இன்றைக்கி இல்லை நாளைக்கு தெரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். ஓகே, சொல்லுங்கள். ரிசல்ட்ஸ் அவங்க கன்சிடர் பண்ணுறாங்களா அந்த மீட்டிங்கில் இதை பற்றி சொல்ல போகிறாங்க. ஓகே, மறுபக்கம் சொல்கிறதோட இதை பற்றி ஜாஸ்தி பேசப்படல இந்த ஐபிஓவில் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஓகே, அதை பற்றி தான் இப்போ பேச போகிறோம் நம்ம. ஸோ நம்ம அஸ் எ இன்வெஸ்டர் வந்து இதை நிறைய தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ தான் அதுலேருந்து ஒரு குட் ரிட்டர்ன் நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும். அந்த காரணத்தினால இதை மட்டும் நம்ம பேசுகிறதுக்கு ரெடியாக இருக்கோம். அதே சமயத்தில் த குட் பேட் அக்லி இந்த ஐபிஓவில் என்னென்ன இருக்குங்கிறதையும் பார்த்துடலாம். நம்ம இதெல்லாம் வந்து நம்ம வந்து கூகுள் ஷீட்டில் அவைலபிளாக இருக்கும். நம்மளுடைய வியூவர்ஸ் அத்தனை பேரும் போய் பார்த்துக்கலாம். ஓகே, அண்ட் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் சொன்னீங்களா மறுபக்கம், அதில் முதல் இது என்ன அப்படின்னா ஆஃபர் ஃபார் சேல்னு சொல்கிறாங்க. இது ஃபுல்லாகவே 27,000 crores ஆஃபர் ஃபார் சேல்னா சொல்கிறாங்க. அதில் எவ்வளோ ஃபார் ஆஃபர் ஃபார் சேல்னா 17.5% கொடுக்குறாங்க. நார்மலாக வந்து செபி வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 25% பப்ளிக் ஆஃபர் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதை குறைச்சி தான் ஆஃபர் பண்ணுறாங்க. ஓகே, அதனால் சூன் வந்து இன்னொரு 7% மார்க்கெட்டுக்கு வரும், வந்து தான் ஆகணும். ஸோ அதனால் ஃபர்தராக அந்த டைமில் எப்படி மார்க்கெட் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகே, இதே நம்ம ஓவர் வேல்யூவேஷன் சொல்கிறோம். 27% PE இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அண்டு அப்போ அது வந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்ட்டு ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ் நிறைய பேர் எடுத்துக்க போகிறாங்க. அண்டு அதனால் அவங்க மார்க்கெட்டில் விற்கிறதுக்கு ஒரு 1 month கழிச்சு தான் அங்கே விற்க முடியும், லாக்இன் பீரியட் முடிஞ்சோடனே. அதனால் வந்து ப்ரீமியம் நிறைய கோட்டாகலை ஏற்கனவே. அப்போ ஆங்கர் இன்வெஸ்டாரும் அவங்க வந்து 1 month கழித்து விற்க வந்தாங்கன்னா எப்படி இருக்கும்னு பார்க்கணும் ப்ரைஸஸ்ஸு. இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட், நிறைய பேசப்படலை அப்படின்னு தான் சொல்லணும். செகண்ட் இது என்னென்னா, இவங்க இஷ்யூ வர்றதுக்கு டேட் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சில திங்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணாங்கன்னா டிவிடெண்ட் வந்து நிறைய பேரண்ட் கம்பெனியை இஷ்யூ பண்ணிட்டாங்க. க்ளோஸ் டு 15,000 crores வந்து டிவிடெண்ட் வந்து பேரண்ட் கம்பெனிக்கு கொடுத்துட்டாங்க. அண்டு ராயல்ட்டி நார்மலாக 2.4% தான் இது வரைக்கும் கொடுத்துட்டு இருந்தாங்க அப் டு ஜூன் 2024 வரைக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, 3.5% இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க ராயல்ட்டி ஆன் டர்ன் ஓவர். அவங்களோட எவ்வளோ சேல்ஸ் பண்ணுறாங்களோ அவங்களோட பேரண்ட் கம்பெனிக்கு அது ராயல்ட்டியாக போயிட்டுருக்கு. அண்டு மாருதியும் 3.5% தான் கொடுக்குறாங்க. ஈவன் ஹிந்துஸ்தான் லீவர் கூட 3.65% கொடுக்குறாங்க அவங்க பேரண்ட் கம்பெனி யூகேயில் இருக்க கம்பெனிக்கு. இது வந்து ஜாஸ்தி பேசப்படல. மூணாவது பாயிண்ட் வந்து என்னன்னா 7.8 lakh cars ஆவரேஜாக வித்துட்ருக்காங்க இவங்க. அதில் வந்து 7.7 lakh வந்து இவங்களுக்கு ஆவரேஜ் ப்ரைஸ் ரியலைசேஷன் பர் கார்னு சொல்லலாம். ஆனால் மாருதிக்கு பார்த்தீங்கன்னா 5.5 lakhs.
இபிட்டா மார்ஜின் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து 1,17,000 17,000 அண்ட் 77,000 ஃபார் மாருதிக்கு. உங்க மொத்தம் 3 பிளான்ட் வச்சிருக்காங்க இந்தியால. ஓகே, 2 தமிழ்நாடுல, இன்னொன்னு மகாராஷ்டிரால இருக்கு. ரைட், ஓகே. ஆனா ஃபியூச்சர்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நிறைய எக்ஸ்போர்ட்ல கான்சென்ட்ரேட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் பிறக்கும் உலகெங்கும் பயணிக்கும் ஹூண்டாய். ரைட், அது வந்து ஆப்பிரிக்காவுக்கும் லாட்டின் அமெரிக்காவுக்கு தான் ஃபோக்கஸ் பண்ண போறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால நிறைய எக்ஸ்போர்ட் ஆஃப் ஹுண்டாய் கார் மேட் இன் இந்தியாவிலேருந்து வரப்போகுது. ஜஸ்ட் லைக் ஆப்பிள் வந்து எப்படி மேட் இன் இந்தியா அப்படிங்கிற மாதிரி அதுவும் வரப்போகுது. ஏன் வந்து இந்த ஹுண்டாய் வந்து இப்போ பப்ளிக் இஷ்யூ வரணும் ஐபிஓ, உங்களால் சொல்ல முடியுமா காரணம்? மார்க்கெட் நல்லா இருக்குது அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை இந்தியன் மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்காங்க போல. அப்படி நல்ல காரணம், அதாவது இங்கே பெட்டர் வேல்யூவேஷன் கிடைக்குது. 26,000 வரைக்கும் போயிருக்கு. அப்புறம் இப்போ கரெக்டாக இருக்கு, ஒரு 25,200 அது மாதிரி கரெக்டாக இருக்கு. ஸோ இந்த டைமில் வந்து பெட்டர் வேல்யூவேஷன் கம்பெனி கிடைக்கும்னு சொல்லி தான் அவங்க வந்தாங்க. அதான் 27 பிஇக்கு அவங்க மார்க்கெட்டில் கொடுக்குறாங்க. ஆனால் பேரண்ட் கம்பெனி அங்கே கோட் ஆயிடுது பார்த்தீங்கன்னா 7 PE தான் கோட் ஆகிட்டு இருக்கு. சவுத் கொரியாலையா? சவுத் கொரியாவில். ஓகே, அதே மாதிரி மாருதிக்கு அதே மாதிரி தான். அவங்க வந்து சுசுகி வந்து 5 டைம் தான் அங்கே கோட் ஆகுது. ஆனால் இங்கே வந்து 27 டைம்ஸ் கோட் ஆகிட்டு இருக்கு. ஆல்ரெடி ஓவர் வேல்யூடாக தான் இருக்கு. ரைட், ஓகே. ஓவர் வேல்யூடாக இருக்கும்போது இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறது சரியாக இருக்குமா? அதுதான் the good bad ugly part of பார்த்தோம்னா நமக்கு தெரியும் ஐடியா. ஷுவரா இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையா, இன்வெஸ்ட் பண்ணோம்னா எப்போ இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு ஐடியா கிடைக்கும். அது நம்ம இன்வெஸ்டர்கிட்ட ஜட்ஜ்மெண்ட்டுக்கு விட்டுருவோம். ஃபர்ஸ்ட் குட் பார்ட் ஆஃப் இட் என்னன்னு பார்ப்போம். ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி வந்து நிறைய ஸ்கோப் இருக்குது ஃபார் எக்ஸ்பேன்ஷன். ஏன்னா நியூ டெக்னாலஜிஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஈவின்னு சொல்கிறாங்க, ஹைப்ரிட் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதத்துலேயே 1,00,000 EV விற்கிறதுக்கு டார்கெட் போட்டு வச்சிருக்காங்க. ரைட், செல் டெக்னாலஜி வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரா மெட்டீரியல் ப்ரைஸஸ்லாம் நாட் ஓன்லி ஃபார் 2 வீலர்ஸ் பட் ஆல்சோ 4 வீலர்ஸ்க்கும் நிறைய குறைஞ்சிருக்கு. ஏன் அப்படின்னா சைனீஸ் வந்து அவங்க இந்தியாவில் வந்து டம்ப் பண்ணிட்டு இருக்காங்க சர்டன் ஐட்டம்ஸை. அதனால ப்ரைஸஸ் கூட பாருங்கள், சிஆர் காயிலுக்கு வந்து இன்னைக்கு வந்து எவ்வளோ கோட் ஆகிட்டு இருக்குன்னா 45,000 தான். இதே இது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 55,000 வரைக்கும் கோட் ஆகிட்டு இருந்தது. ஸோ இது வந்து ஒரு பெரிய பெனிஃபிட் இந்த கம்பெனிக்கு. அப்புறம் விச் இஸ் த இம்பார்ட்டன்ட் டிரைவர் ஃபார் க்ரோத்துன்னு பார்த்தீங்கன்னா 2 இம்பார்ட்டன்ட் சொல்லலாம். ஒன்று வந்து மான்சூன். எப்பப்போ மான்சூன்லாம் நல்லா இருக்கும்போது இந்த கம்பெனி நல்லா பண்ணிட்டு இருக்கு. எல்லா ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியும் நல்லா பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் அனதர் திங் இஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு பீக் ரீச் ஆயிடுது. இனிமேல் குறைய போகுது. இந்த மந்த் தான் ரவுண்ட் த கார்னர். அதனால இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறையும் போதும் பீப்புள் வந்து நிறைய வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அப்படிதான் நம்ம பார்க்கணும் இந்த டைமில். ஸோ இதுதான் இந்த கம்பெனியில் இருக்க நிறைய குட் திங்ஸில் பற்றி சொல்லலாம். ஒன் மோர் திங், கடைசி குட் திங் என்ன அப்படின்னா இந்த ப்ரீமியமைசேஷன். ஆமாம், அதாவது எல்லா கம்பெனியும் பார்த்தீங்கன்னா ஹையர் அண்ட் கார்ஸ்க்கு மூவ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஈவன் மாருதி கூட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எஸ்யூவி கூட விட ஆரம்பிச்சிட்டாங்க. லைக் எர்டிகா இந்த மாதிரி இதெல்லாம் விட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா எஸ்யூவி தான் த லார்ஜஸ்ட் செல்லிங் ஐட்டம் இந்த கம்பெனியில். அது வந்து கிவ்ஸ் அ பெட்டர் ரிட்டர்ன். அதனால தான் இவங்க பெட்டர் தென் மாருதி அச்சீவ் பண்ண முடியுது. பிட்டா மார்ஜின் வந்து ஃபார் சுப்பீரியராக இருக்குது. அதனால் இவங்களுடைய வால்யூம் குறைஞ்சிருந்தா கூட பட் வந்து இவங்க ப்ராஃபிட்டபிலிட்டி மெயின்டைன் பண்ண முடியுது. காரணமே என்னென்னா இவங்களோட ஹையர் அண்ட் கார்ஸ் நிறைய விற்கிறதுனால தான் அப்படின்னு எடுத்துக்கணும் நம்ம. ஓகே, சரி, குட் மட்டும் தான் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை, பேட் திங்ஸும் நிறைய இருக்குது. அந்த பேட் திங்ஸில் சில இதை நம்ம ஏற்கனவே சொன்னோம். லைக் டிவிடெண்ட் இஷ்யூ பண்ணிட்டாங்க ஃபுல்லாக, ஈவன் பிஃபோர் ஐபிஓ பண்ணிட்டாங்க. அப்புறமேல வந்து இவங்களுடைய இது கூட பார்த்தீங்கன்னா ராயல்ட்டி கூட இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. 2.4% 3% ஆகிட்டாங்க. இது ஃபுல்லி ஆஃபர் ஃபார் சேல் தான். அதில் வந்து எந்த வித இதுவும் கிடையாது. ஸோ என்டையர் பணம் வந்து அவங்களோட பேரண்ட் கம்பெனிக்கு தான் போக போகுது. அண்ட் ஸோ இந்த மாதிரி நிறைய அடிக்கிட்டே போகலாம். அந்த இதை பற்றி டொமஸ்டிக் வெஹிக்கிள் சேல்ஸும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு போட்டிருக்கீங்க. ரைட்டு. அதாவது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஈவிலையும் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன் இன் ஃபியூச்சரில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதில் வந்து லாட் ஆஃப் அன்சர்டன்டி இருக்குது. எப்படி வந்து ஃபியூச்சர் வந்து யூனோ ஈவிக்கு போக போதா, இல்லாட்டா ஹைப்ரிட் வெஹிக்கிளுக்கு போக போதா, இல்லாட்டா ஹைட்ரஜன் பேஸ்டு வெஹிக்கிளுக்கு போக போதா, இல்லாட்டா செல் டெக்னாலஜின்னு அதை யூஸ் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறது ஒரு கிளாரிட்டி இல்லை. ஏன்னா இந்தியாவில் வந்து ஸ்டில் வந்து 2% தான்
எலக்ட்ரிக் கார் சேல்ஸ் வந்து இட்ஸ் ஸ்டில் ஒரு 2% தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய அடிக்கிட்டே போகலாம். அண்ட் பிஇ ரேஷியோ வந்து ரொம்ப ஹையாக இருக்குது இப்போதைக்கு பார்த்தோம்னா. அண்டு கம்பேர்ட் டு ஆல் அதர்ஸ் பார்த்திங்கன்னா இவங்களோட பிஇ வந்து ரொம்ப ஹை தான் சொல்லுவோம். அதனால் ரொம்ப ஹை வேல்யூவேஷன் அட் திஸ் ஜங்ஷர் அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம. ஓகே, அடுத்து ஒரு பேட்னு பார்த்தோம்னா காம்படிஷன். மஹேந்திரா வந்து சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க, டாடா மோட்டார்ஸும் நல்லாயிருக்கு, சுசுகி ஆல் டைம் காம்படிட்டர். ரைட். அதாவது இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எஸ்பெஷலி இது இந்தியன் கம்பெனி, ரெண்டு பேருமே ஈவியில் வந்து ஒரு டாமினன்ட் பிளேயர் ஆயிட்டாங்க. இவங்க ரெண்டு பேரும் மாருதி என்ட்ரே பண்ணலை, இவங்க வந்து ஸ்லைட்டாக என்டர் பண்ணியிருக்காங்க. பட் ஃபியூ வெஹிக்கிள்ஸ் அவைலபிள். இனிமேல் வந்து ஃபோக்கஸ் பண்ணி அதை கொண்டாடணும் நிறைய. ஏன்னா ஸ்டில் வந்து மார்க்கெட் வந்து ரொம்ப நேசண்ட்டாக தான் இருக்குது. பட் ஆனால் இவங்க இந்த இவி சைடில் வந்து இவங்க இம்ப்ரூவ் பண்ணுங்கிறதுக்காக எக்ஸைடோட ஒரு அக்ரிமெண்ட் போட்டு அவங்களுடைய பேட்டரி டெக்னாலஜி எல்லாத்தையும் இவங்க வாங்கி யூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது? ஹூண்டாய் ஷேர் உயரமோ உயராதோ அது நமக்கு தெரியாது, ஆனால் எக்ஸைடு ஷேர் உயரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, சரி, கடைசியாக வந்துடுவோம் இந்த அக்லி பார்ட் ஆஃப் இட். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக கவனிக்க வேண்டியது. ப்ரைஸ் வந்து ரொம்ப ஓவர் ஹையாக இருக்குது, அது ஒன்று டெஃபினட்டாக. அண்டு இஷ்யூ வந்து சச் அ லார்ஜ் இஷ்யூ. அண்டு இதுக்கு முன்னாடி லார்ஜ் இஷ்யூ வந்தவங்க யாருமே சரியாக பர்ஃபார்ம் பண்ணல. எல்ஐசியாக இருக்கட்டும், பேடிஎம்மாக இருக்கட்டும். ஸோ அதுதான் நம்ம பார்த்தோம், கண்கூட பார்த்தோம். ஏடிஎம்மா ஐயோ அப்படின்னு போயிட்டுருக்கு. ஸோ அப்புறம் ஒன் மோர் திங் என்னென்னா, இப்போ பாருங்கள், எல்லா ஆட்டோமொபைலும் அவங்களோட சேல்ஸ் குறைஞ்சிட்டே வந்துகிட்டு இருக்கு. தோ ஃபெஸ்டிவல் சீசன் இருக்குது, இருந்தால் கூட சேல்ஸ் வந்து பயங்கரமாக குறைஞ்சிக்கிட்டே வந்துட்டுருக்கு. அண்ட் மான்சூன் நல்லா இருந்தால் கூட சேல்ஸ் பிக்கப் ஆகுமான்னு பொறுத்து தான் பார்க்கணும். அதனால் இந்த பீக்கை ரீச் ஆகிட்டாங்களோ, ஏன்னா இது ஹைலி சிக்லிக்கல் செக்டர், அதனால் பீக்கை ரீச் ஆகிட்டாங்களோன்னு ஒரு சந்தேகமாக இருக்குது. அதனால் இவங்க சேல்ஸ் வந்து இதே லெவலுக்கு ஃபுல்லாக கண்டினியூ ஆகுமா இந்த நெக்ஸ்ட் குவார்ட்டர் ஆர் பியாண்ட் அப்படிங்கிறதையும் பார்க்கணும் நம்ம. ஸோ இதுதான் ரொம்ப பர்ஹாப்ஸ் பிக்கஸ்ட் ரிஸ்க் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லணும். அஃப்கோர்ஸ் அதர் ரிஸ்க் ஃபேக்டர்ஸும் நம்ம சொன்னோம், லைக் டிவிடெண்ட் வந்து ஏற்கனவே எடுத்துகிட்டு போயிட்டாங்க, ராயல்ட்டியை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற நம்ம சொன்னோம் நம்ம. ஸோ வித் நிறைய இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் வந்து பார்த்தோம்னா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருக்குது தேன் த குட் அண்ட் பேடோட. அதாவது ஓவராலாக பார்க்கும்பொழுது இந்தியன் மார்க்கெட்டை வந்து சம்பாதிக்கிறதுக்கு மட்டுமே ஹூண்டாய் யூஸ் பண்ணுது இந்த ஐபிஓ மூலமாக அப்படின்னு எடுத்துக்கலாங்கிறீங்களா? அப்படின்னு எடுத்துக்கலாம் டெஃபினட்டாக. அதனால வந்து பட் ஆனால் இந்த 27,000 crores பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்ம மார்க்கெட்டில் அப்சர்வ் ஆகிடும். நம்ம பார்த்தோம் இப்போ ரீசெண்டாக கூட பஜாஜ் ஹவுசிங்கை வந்து நெல்லி 3.2 lakh வரைக்கும் ஒரு கம்பெனியில் பீப்புள் ஆர் ரெடி டு இன்வெஸ்ட். அப்போ வந்து இந்த 27,000 crores என்ன ஒன்றுமே இல்லை. ஆனால் இந்த மாதிரி மல்டிநேஷ்னல் நமக்கு தேவை ஆல்சோ. ஆனால் எப்போ வாங்கணுங்கிறது தான் நம்ம டிசைட் பண்ணோம். சச் இந்த பேட் கம்பெனி கிடையாது, இப்போ வந்து ஓவர் வேல்யூவேஷன் இருக்குன்னு நம்ம சொல்கிறோம். அதனால பொறுத்திருந்து பார்க்கணும். அண்ட் ஹுண்டாயோட ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ் நிறைய பேர் வருவாங்க, அவங்க வந்து 1 monthக்குள்ளே எக்ஸிட் ஆகிடுவாங்க. அதுக்கு முடிஞ்சோன்னே எப்படி மார்க்கெட்டில் இருக்குன்னு பார்க்கணும் ப்ரைஸஸ்லாம். இப்போ வந்து இந்த மான்சூன்னால் பிக்கப் ஆச்சு சேல்ஸு அப்படின்னா, இல்லாட்டா கவர்மெண்ட்டோட இன்சென்டிவ் ஃபார் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பெட்டராக இருந்துச்சு அப்படின்னா, அதனாலையும் இந்த டெக்னாலஜி இவங்க எதிர்பார்க்குற டைரக்ஷனில் போச்சு அப்படின்னா, தென் வந்து இந்த கம்பெனி வந்து நல்லா பண்ணும் கம்பேர்ட் டு மித்தவங்களை கம்பேர் பண்ணால். ஸோ அதனால வந்து தைரியமாக அந்த டைமில் வந்து ஒரு ஸ்டேக் எடுக்கலாம், ரேர் தான் இந்த டைமில் எடுக்கிறதோ அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஓகே, அவுட் ஆஃப் 100 எவ்வளோ மார்க் நீங்கள் ஹூண்டாய் ஐபிஓ கொடுப்பீங்க? ஜஸ்ட் பாஸ். 35+. ஓகே, பட் ஆனால் ஒரு இதை அப்படியே ரிவைஸ் பண்ணிவிடுவேன். இந்த ஆங்கர் இன்வெஸ்டர்லாம் எக்ஸிட் ஆகி இந்த மான்சூன்னால் பெனிஃபிட் கிடச்சிச்சு அப்படின்னா அந்த கம்பெனிக்கு, அண்டு இவங்களுடைய Q3 ரிசல்ட்ஸும் பெட்டராக இருந்ததுன்னா, தென் அதே சமயத்தில் நான் திருப்பி ரிவைஸ் பண்ணுவேன், திருப்பி வந்து ரீவிசிட் பண்ணி இது கரெக்டாக இல்லையா என்னுடைய இது அப்படிங்கிறத நான் எவாலுவேட் பண்ணுவேன். ஓகே, ஏன்னா இப்போ அஸ்வத் தாமோதரன்னா அவர் என்ன சொல்லுவார்னா, நம்பர்ஸ் ப்ளஸ் ஸ்டோரி அப்படின்னு சொல்லுவார். ஒரு வேல்யூவேஷன் பண்ணும்போது நம்பர் வந்து நம்ம பார்த்துட்டோம், அண்ட் போத் ஃபினான்ஷியல் நம்பராக இருக்கட்டும் இல்லைனா அந்த ஐபிஓ நம்பரை நம்ம கிளியராக தெரிஞ்சிருச்சு. பட் அவங்க ஸ்டோரி வந்து பார்த்தோம் அப்படின்னா கிரெடிபிளாக இருக்கா, நம்புற மாதிரி இருக்குதா அப்படின்னு பார்த்தா இப்போதைக்கு நம்புற மாதிரி இல்லை.
ஏன்னா நிறைய இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் இருக்கு. அவங்களுடைய எஸ்பெஷலி த அக்லி ஃபேக்டர்ஸை பற்றி பேசணும் பாருங்க, த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அது வந்து நம்புற மாதிரி தெரியல. ஆனால் அது சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நான் another 3 months கழிச்சு அதை பற்றி தெரியும், நமக்கு மோர் இன்ஃபர்மேஷன் தெரியும். அப்போ தான் நம்ம அதை பற்றி பேச முடியும்னு நினைக்கிறேன் நான். சூப்பர். ஸோ ஹூண்டாய் ஐபிஓவில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பணத்தை ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க. அண்ட் ஆல்சோ நீங்களும் ஓனாக ரிசர்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையாங்கிற டிசிஷன் எடுங்க. ஓகே, இது வரைக்கும் நாங்கள் ஷேர் பண்ணது எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸுக்காகவும் இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸ் மட்டும் தான், சஜஷனும் ஒரு பைசா கொடுக்குறதாக இல்லை. அதனால் மென்ஷன் பண்ணியிருக்க இந்த ஸ்டாக்கை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நல்லா தெரிஞ்ச செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைஸரை கேட்டுக்கிட்டு ஓன் ரிசர்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணணும். அது வரைக்கும் உங்களை நீங்கள் பத்திரமா பார்த்தாங்க, நல்லபடியாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.